வணக்கம் டெக்தம்லா. விவோ வந்து இந்த Z1Pro என்கிற புதிய மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை வந்து ஜூலை 3ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன். ஸோ இந்த ஆன்லைன் பிராண்ட்ல வந்து இப்போ ஆஃப்லைனுக்கு மாறுது. ஆனால் இப்போ ஆஃப்லைனில் கொடிகட்டு பறக்கிற இந்த விவோ வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஃபோனை வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபோனோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கு. இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், ஒரு புத்தம் புதிய ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 712. இந்தியாவில் இந்த ப்ராசஸரில் வரக்கூடிய முதல் ஃபோன் இதுதான். மற்றும் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இந்த Z1Pro வருது. ஸோ இந்த Z1Proவோட அன்பாக்சிங், முதல் பார்வை, கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நீங்கள் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க விவோ. என்னடா இது, பல மேட்ரு இருக்கும் போலன்னு நினச்சேன். இந்த ஃபோனு வந்து 3 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் வந்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், இப்படி 3 வேரியண்ட்டில் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோனோட ஹைலைட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோனு வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே அனுப்புனதுனால ஃபோனை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸுக்கு. பெட்டி தான் பெருசை தவிர உள்ளுக்கு வந்து பத்திரமாக ஒரு ரீட்டைல் பாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபோனை வாங்கினா இந்த பாக்ஸ் தான் கிடைக்கும். Z1Pro மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. அவங்களோட நொய்டா ஃபேக்டரியில் இது தயாராகுது. பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன என்வலப், அதுக்குள்ள வந்து மேனுவல், சாஃப்ட் பேக் கேஸ். இதுதான் வந்து விவோ Z1Pro. பார்க்க நல்லாவே இருக்கு. பச்சை மற்றும் ஒரு பர்பிள் கிரேடியன்ட் ஷேட்ல இருக்கு. டிசைன் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 18 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், இயர்ஃபோன் இருக்கு. ஃபோனை வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் இருக்கு. ஃபேஸ் ரெகக்னிஷனும் உண்டு. டிஃபால்ட் ஹோம் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும். பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், A8 ட்ரிபிள் கேமரான்னு போட்டிருக்கு. LED ஃபிளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், விவோ பிராண்டிங். மேல் பக்கம் வந்து பிளெயினா ஸ்மூத்தாக இருக்கு. கர்வ்டு கார்னர்ஸ். கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ USB போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கீ இருக்கு. இது வந்து நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணினா கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகுது. டபுள் ப்ரெஸ் பண்ணினா இமேஜ் ரெகக்னைசர் ஓப்பன் ஆகுது. 3 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் மோட் எனேபிள் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே இருக்கு. இதில் வந்து நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டி சப்போர்ட் உண்டு. இன் டிஸ்பிளே கேமரா சின்னதாகவே இருக்கு, லெஃப்ட் டாப் கார்னரில். வாங்கும்போது ஸ்க்ரீன் கார்டு போட்டே தான் வருது இந்த ஃபோனில். இந்த ஃபோன் வந்து 3 கலரில் வருது. சோனிக் ப்ளூ, சோனிக் பிளாக் மற்றும் மிரர் பிளாக். 6.53 இன்ச் IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. கலர்ஸ் வந்து பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கு. இந்த இன் டிஸ்பிளே கேமரா வந்து ஒரு ஓரத்தில் இருக்கிறதுனால ஒரு அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளேல வீடியோ பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி ஃபன் டச் OS 9ல ரன் ஆகுது. டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். ஆப் க்ளோன், ஸ்க்ரீன் மிரரிங், ஸ்மார்ட் கால், ஸ்மார்ட் வேக், ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபீச்சர்ஸ் பற்றி தனி வீடியோ போடுறேன். கேம் கியூப்னு கேமிங் மோட் ஃபீச்சர்ஸும் இருக்கு. இனி இதோட புதிய ப்ராசஸருக்கு வருவோம். ஸ்னாப்டிராகன் 712. இந்த ப்ராசஸரில் இந்தியாவில் வர முதல் ஃபோன் இது. இது வந்து ஸ்னாப்டிராகன் 710ல் கொஞ்சம் மெருகேற்றின ஒரு ப்ராசஸர். ஒரு 100 MHz CPU பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேமிங்லையும் கிராஃபிக் ப்ராசஸிங் வந்து 710 விட ஒரு 10% ஃபாஸ்டாக இருக்கும்னு கால்காம் சொல்கிறாங்க. ஸோ GPU கூட கிளாக் ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் மைனியூட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் தெரியும் 710 கம்பேர் பண்ணும்போது. PUBG வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளையாடலாம். மேக்ஸிமம் HD ஹையில். கேமிங் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இன் டிஸ்பிளே கேமரா வந்து ஒரு ஓரத்தில் கீழே இருக்கிறதுனால ஒரு இம்மர்சிவான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 6GB RAM ஆப்ஷன்ஸ் உண்டு. கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு 8 MP AI வைட் ஆங்கிள் கேமரா, நடுவில் வந்து 16 MP மெயின் கேமரா, f1.78 அப்பர்ச்சர், 2 MP டெப்த் சென்சிங் சென்சர். மூணாவதாக செல்ஃபிக்கு வந்து 32 MP இன் டிஸ்பிளே கேமரா. கேமரா செட்டிங்ஸில் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர், ப்ரோ மோட், பேனோ, நைட் மோட்,
ஏஐ பியூட்டி, ஃபன் வீடியோன்னு ஸ்மால் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலாம். ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. வைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். $5000 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து சிறப்பாக இருக்கணும். பேட்டரி லைஃப் டெஸ்ட் வந்து தனியாக போடுறேன். 18 வாட்ஸ் சார்ஜரோடு இது வருது. ஸோ இதான் வந்து விவோவோட புதிய ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் Z1 Pro. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.